அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பற்றினா, நேற்று நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன இந்த வக்ஃப் கேஸில் அப்படின்றதான் முழுசாக பார்க்க போகிறோம். அதாவது 20/5/2025 அன்னைக்கு வக்ஃப் கேஸில் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்தது அப்படின்றத முழுசாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, இப்போது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது ஹியரிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. நேற்று 20/5/2025 அன்னைக்கு மனுதாரர் தரப்பு, அதை பெட்டிஷனர் தரப்புலேருந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் கொடுத்துருந்தாங்க டைமு, ஒவ்வொரு பெட்டிஷனருக்கும் சரி ரெஸ்பாண்டருக்கும் சரி. பட் நேற்று மட்டும் 4 மணி நேரம் ஆர்கியூ பண்ணாங்க பெட்டிஷனர் சைடில். ஸோ இந்த வக்ஃப் ஆக்டில் என்னென்ன செக்ஷன் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பாதிப்பு இருக்குது, அதை ஒவ்வொரு விஷயமாக பெட்டிஷனர் கவுன்சில், சீனியர் கவுன்சில் கபில் சிபல் எடுத்து வச்சார். அவர் மட்டும் இல்லை, 2-3 கவுன்சில்ஸ் சேர்ந்து ஆர்கியூ பண்ணாங்க. ஸோ காலையில் இது ஆரம்பித்தது, லஞ்ச் வரைக்கும் 1 மணி வரைக்கும் ஆர்கியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 மணிக்கு திருப்பி ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் ஆர்கியூ பண்ணாங்க. ஸோ அது என்ன ஆர்கியூ பண்ணாங்க இந்த பெட்டிஷன் சைடில் அப்படின்றதான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வக்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத சொன்னாங்க. வக்ஃப் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வக்ஃப்ன்றது முஸ்லீம் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் வர வார்த்தை. ஸோ வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இந்த வக்ஃப் அல்மைட்டி அல்லாஹ்க்காக கொடுக்கப்படுற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை ஃபர்தராக வேறு யாருக்குமே அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ வக்ஃப் அப்படின்றது டொனேட் பண்ணுறது இந்த கம்யூனிட்டிக்காக, முஸ்லீம் கம்யூனிட்டிக்காக, டெடிகேட்டட் டு அல்லான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அ வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் அ வக்ஃப் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஷால் ரெஜிஸ்டர் தான் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இல்லை அப்படின்றத சொன்னாங்க. பட் வேறஸ் இந்த புது ஆக்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா அது வக்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சட்டப்படி குற்றம், அதாவது சட்டப்படி இது செல்லாதுன்ற மாதிரி இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னா, வக்ஃப் பை யூசர் அப்படின்றாங்க. அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி வக்ஃபாக கொடுக்கப்பட்ட சட்டம் இது எப்படி வக்ஃபை யூசராக சொல்ல முடியும், ரெஜிஸ்டர் எப்படி பண்ண சாத்தியம் இருக்குது. ஸோ இந்த ஒரு டேர்மில் இப்போ வக்ஃப் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஸோ இது அகெயின்ஸ்ட் தி முஸ்லீம் கம்யூனிட்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரின்றத இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடிலாம் ஷால் அப்படின்ற வார்த்தை, ஷால் ரெஜிஸ்டர் தான் இருக்குது, மஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற வார்த்தை இல்லை அப்படின்ற ஆர்கியூமெண்ட் போச்சு. அதே மாதிரி இது அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல்ஸ்க்கு நிறைய வயலேஷனாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிகல் 25, 26, 14, ஆர்டிகல் 29, 15 and 300A. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு இந்த ஆர்டிகல்ஸ்லாம் அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிமினேஷனாக இருக்குது. ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டியை பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸை சீனியர் கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர் எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி இப்போ வக்ஃப் கொடுக்கறதுக்கு ஒரு முஸ்லீம் 5 வருஷமாக முஸ்லீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அது சாத்தியம்? யார் கொடுக்குறோம் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறது? ஒருத்தர் 5 வருஷமாக முஸ்லீமாக இருந்தால் தான் அவர் வக்ஃபு கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ 5 வருஷம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார் இஸ்லாம் அப்படின்னு சொல்கிறது, யார் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? இது ரொம்ப புறம்பாக இருக்குது, சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த செக்ஷன் 3C, 3D and 3E இந்த புது சட்டத்தில் செக்ஷன் 3C, 3D and 3E. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3Cயில் ஒன்ஸ் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்கன்னா அது ஃபைனலு, நோ ஃபர்தர் ஆர்பிட்ரேட்டர் கிடையாது, இது சட்டப்படி சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் ஒரு லேண்ட் எடுத்துக்கிச்சு, நம்ம
நம்ம லேண்ட் எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் படி காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த காம்பன்சேஷன் வந்து டபுள் கொடுப்பாங்க, சமயத்தில் ட்ரிபிள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இது வந்து வயலேஷனாக இருக்குது, இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்றத ஆர்குமெண்ட்ஸ் நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வக்ஃபை பொறுத்த வரைக்கும் இது வந்து டோட்டலாக சொல்ல போனால் என்ன ஆர்குமெண்ட் நடந்ததுன்னா, இது ஆர்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் வக்ஃப் வந்து முஸ்லீம் இனிமேல் வச்சிருக்கக்கூடாது, வக்ஃப் வந்து டோட்டல் அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் நேற்று ஃபுல்லாக ஆர்குமெண்ட் நடந்தது. இதுதான் நேற்று நடந்த சின்ன சாராம்சம் நடந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது நேற்று வரைக்கும் பெட்டிஷனர் சைடு ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு நேற்றோட. இன்றைக்கி பெட்டிஷனர் சைடை எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 21/5/2025 அன்றைக்கி சாலிசிட்டர் ஜெனரல்கள் ஃபார் த யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. ஃபர்தராக இன்றைக்கி என்ன நடந்தது, 21/5/2025 அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இந்த வக்ஃபில் என்னென்ன நடந்திருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.